வணக்கம் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் அன்புடன் சாந்திமன். கம்ப்ளீட் கெமிஸ்ட்ரி இன் 21 டேஸ் சீரீஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நியூமெரிக்கல்ஸ் ஃப்ரம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி. நம்ம ஆல்ரெடி வெயிட்டேஜ் ஆஃப் ஈச் லெசனுக்கு எவ்வளோ மார்க்கு ஃபார் 70 மார்க்ஸுக்கு சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே விரிவாக பார்த்துட்டோம். இப்போ அதில் நம்ம பார்க்க போகிறது நியூமெரிக்கல்ஸ். ஸோ நியூமெரிக்கல்ஸ் எம்சிக்யூவில் கண்டிப்பாக 2 நியூமெரிக்கல்ஸ் ஃப்ரம் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிலேருந்து வரும். அது சமயம் இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல் மட்டும் நம்ம இங்கே எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், உங்களுக்கு 3 சாப்டர்ஸ் இருக்குது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இல்லையா? சொல்யூஷன், அப்புறம் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் கெமிக்கல் கைனடிக்ஸ். ஸோ இந்த 3லே இருந்து 5 நியூமெரிக்கல் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல் can behave like a electrolytic cell. இதுக்கு ஃபஸ்ட்டு எலக்ட்ரோகெமிக்கல் செல்லுக்கும் எலக்ட்ரோலைட்டிக் செல்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் செல்லில் பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் இல்லையா? பட் எலக்ட்ரோலிட்டிக் செல்லில் நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ சேம் செல்லே நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் செல்லை எலக்ட்ரோலிட்டிக் செல்லை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் கொடுக்காமல் இருக்கும்போது ஜிங்கில் இருந்து காப்பருக்கு எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகும். அப்போ எலக்ட்ரிசிட்டி காப்பர் டு ஜிங்க்குக்கு வரும். அதை நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் செல்லுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போது ஒன்ஸ் அது முடிஞ்சிருச்சுன்னா அது ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ஸ். இப்போ நம்ம அதை உள்டாக மாற்றணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. காப்பர்லேருந்து ஜிங்க்குக்கு எலக்ட்ரான்ஸ் போகணும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம்னா நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ஸ்க்கு நம்ம கரண்ட்டு எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்தாகணும். வோல்டேஜ் எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் கொடுக்கணும். அப்படி வோல்டேஜ் கொடுக்கறது தான் நம்ம எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் இல்லாட்டி எக்ஸ்ட்ரா எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு பாருங்க. E cell is equal to 0, E cell must be greater than E external voltage, இல்லாட்டினா E external must be greater than E cell, E cell is equal to E external. இப்போ உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக 1.1 வோல்டேஜ் இருக்கும்போது என்ன நடக்கும்னா நம்ம நினச்ச மாதிரியான ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் 1.1 வோல்டேஜ் வந்த பிறகு எந்த விதமான ரியாக்ஷன்ஸ் நடக்குமோ அப்படி ஸ்டாப் ஆகிடும். ஸோ 1.1 வோல்டேஜ்க்கு மேலே நம்ம கொடுக்கும்போது நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் கூட நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போது E external must be greater than எதுக்கு மேலே இருக்கணும்? E செல்லுக்கு மேலே இருக்கணும். ஸோ ஆப்ஷன் 3 is the correct one. இப்போ அடுத்தது பார்க்கலாம் இல்லையா? The second one, A plus B gives P. ரேட் லான்னு கொடுத்துருக்கு. அப்போ இது என்ன சாப்டர்லேருந்து வந்திருக்கு? கெமிக்கல் கைனடிக்ஸ். ஸோ ரேட் லா ஆல்சோ கொடுத்துருக்கு. R is equal to K A to the power concentration of A to the power half B to the power 2. ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2ஐயும் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஹாஃப் தென் அப்புறம் 2/1. ஸோ அப்போ 2 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இது நீங்கள் 2 இந்த இடத்துல எடுத்துக்கிட்டுவீங்க. ஸோ 2 எடுக்கும்போது 1 தென் 1, அப்போ இங்கே 2, ஸோ 2 4, ஸோ 5/2 கிடைக்கும் நமக்கு இல்லையா? ஸோ 5/2 எங்கே இருக்குதா? எஸ், 5/2 இங்கே கொடுத்துருக்கு. ஸோ அதனால் ஆன்சர் எவ்வளவு? 5/2. இப்போ 3வது நியூமெரிக்கலுக்கு பார்த்துடலாம். ஸோ இதுவும் ஒரு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியிலேருந்து ஒரு நியூமெரிக்கல் தான். ஸோ மெக்னீசியம் காப்பர் 2+ அயான்ஸ் கூட இருக்கும்போது நமக்கு மெக்னீசியம் கன்வெர்டட் இன்டு Mg2+. அதுக்கப்புறம் காப்பர் டெபாசிட் ஆகிருக்குது. ஸோ ஈரோன் செல் கொடுத்துருக்காங்க. 2.71 வோல்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு டெல்டா ஜி கேட்டிருக்காங்க, கிப்ஸ் 3 எனர்ஜி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. இப்போ கிப்ஸ் 3 எனர்ஜி உங்களுக்கே தெரியும் எப்பவுமே எதில் இருக்கணும்? நெகட்டிவ்ல இருக்கும் இல்லையா? ஸோ அதனுடைய ஃபார்முலா என்ன சொல்லுங்க? -NF E0 செல் இல்லையா? ஸோ E0 செல்லுடைய வேல்யூ கொடுத்துருக்கு நமக்கு. அதுக்கப்புறம் என்ன எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபார் மெக்னீசியம் டு மெக்னீசியம் 2+. நீங்கள் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் டு மெக்னீசியம் 2+ ஆகிறதுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் இல்லையா இன்வால்வ் ஆகிருக்குது. இது ஆக்சிடேஷன். ஸோ ஆக்சிடேஷன் இஸ் லாஸ். ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆகிருக்கு. Cl2+ காப்பராக மாறி இருக்குது. அதுவுமே 2 எலக்ட்ரான்ஸ் தான் இன்வால்வ் ஆகிருக்குது. அப்போது என்னோட வேல்யூ என்னது? 2. F 96,500. E0 வேல்யூ கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் இந்த வேல்யூ இன்செர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -523.03 kJ/mol
கிடைக்கும். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னது, என்ன வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். என்னங்கிறது என்னது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, தட் இஸ் நீடட் ஃபார் ரிடக்ஷன் ஆர் ஃபார் ஆக்சிடேஷன். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சுட்டு ஈஸியாக நம்ம வந்து இந்த நியூமெரிக்கலை சால்வ் பண்ணிடலாம். ஸோ அடுத்த நியூமெரிக்கல் வந்து பார்க்கலாம். Which one exhibit highest boiling point? Any guess இருக்கா? எந்த சாப்டர்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு சொல்ல முடியுமா? சொல்யூஷன் சாப்டர் இல்லையா? ஸோ which one exhibit highest boiling point? 4 சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 0.01 மோலார் Na2SO4, 0.01 மோலார் KNO3, அப்புறம் 0.015 மோலார் யூரியா, 0.015 மோலார் குளுக்கோஸ். ஸோ பாயிலிங் பாயிண்ட்டு அப்போ எலிவேஷன்ஸ் இன் பாயிலிங் பாயிண்ட் இல்லையா? ஸோ இது ஒரு கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எப்பவுமே டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் சோலியூட் மாலிகல்ஸ் தான். ஸோ இதில் நீங்கள் இந்த ரெண்டையும் யூரியாவையும் குளுக்கோஸையும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நான் எலக்ட்ரோலைட். ஸோ நான் எலக்ட்ரோலைட் வந்து cannot be dissociated into ions. அப்போ இந்த ரெண்டு தான் டிசோசியேட் ஆகும். இப்போ அதுலேயே பாருங்கள், இந்த KNO3 அது வந்து K ப்ளஸ் ஆகும், NO3 மைனஸ் ஆகும், டிசோசியேட் ஆகும். இந்த சோடியம் சல்ஃபேட் எப்படி டிசோசியேட் ஆகும், 2Na ப்ளஸ் ஆகும், அப்புறம் SO4 2 மைனஸ் அயான்ஸ் ஆகும் இருக்கும். ஸோ 2 + 1 டோட்டல் நமக்கு எவ்வளோ இருக்குது, 3 அயான்ஸ் ஃபார்ம் ஆகுது. இங்கே வந்து 2 அயான்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ மோர் த நம்பர் ஆஃப் அயான்ஸ் நமக்கு வந்து என்ன நடக்கும், ஸோ இந்த வேல்யூ ஆஃப் குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து 0.01 m Na2SO4 தான் ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் வந்து வச்சுருக்கும். எதனால், பிகாஸ் த நம்பர் ஆஃப் இந்த 4 பார்த்தீங்கன்னா 2 தான் நமக்கு எலக்ட்ரோலைட். அந்த 2 எலக்ட்ரோலைட்லையும் சோடியம் சல்ஃபேட் தான் contains more solute particles because it dissociates into 3 ions. Okay, so அடுத்தது பார்க்கலாம். For the reaction 3A gives to B rate of the reactions. திருப்பி நம்ம chemical kinetics chapters தான் வரோம். chemical kinetics chapter வந்து இதில் ரேட்டு, அப்புறம் நமக்கு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்ஸ், அப்புறம் ஹாஃப் லைஃப், அதெல்லாம் வச்சு நமக்கு வந்து எப்பவுமே ஒரு நியூமெரிக்கல் கண்டிப்பாக இருக்கும் 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸில். அதனால் கொஞ்சம் அதனுடைய ஃபார்முலா அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 molecules of A gives 2 molecules of B. அப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, D கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B by TT is equal to எவ்வளவு அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம், என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இதுக்கான ரேட் வந்து நம்ம எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரியா? ஸோ இது வந்து 3A இல்லையா, இது வந்து ரியாக்டன்ஸ், இது வந்து ப்ராடக்ட்ஸ். எப்பவுமே ஒரு ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது ரியாக்டன்ஸுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாகிட்டே இருக்கும் இல்லையா, டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ஸ், அதே நேரத்தில் அப்பியரன்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்கு இல்லையா, அதனால -1/3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் dA by dt is equal to ப்ராடக்ட்டில் வந்து எவ்வளோ இருக்குது, கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளஸ் சைன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஏன்னா அப்பியரன்ஸ் 1/2 d dB by dt இல்லையா. இப்போ நம்ம வந்து அவங்க கொஸ்டின்ல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் பிளஸ் டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B by TT is equal to அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அவங்க கேட்டிருக்குது வெறும் இது மட்டும்தான். ஸோ இது வேணும்னா உனக்கு இந்த சைடு என்ன வேணும், அதுதான் அவங்களுடைய கொஸ்டின். அப்போ இது மட்டும் வேணும்னா இந்த 2 வந்து நம்ம என்ன செய்யணும், யூ ஷுட் கோ ஹியர் இல்லையா. ஸோ 2/3 -2/3 எங்கேயாவது -2/3 இருக்கா பாருங்க. எஸ், இந்த இடத்துல இருக்கு -2/3 d கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A by dt. ஸோ இதுதான் இது. ஸோ நியூமெரிக்கல் பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தால் அப்போ தான் நம்மளால் கரெக்டாக ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். எப்பயும் நியூமெரிக்கல்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி ட்விஸ்டடாக இருக்கும், பட் நம்ம சால்வ் பண்ண அதை பார்த்த உடனே இந்த கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி நம்மளால் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.